புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட இடங்களில் திமுக வேட்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் உப்பளம் தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் திமுக மாநில துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் தாம் செய்த வளர்ச்சிப் பணிகளை பட்டியலிட்டும் துண்டு பிரசுரம் வழங்கியும் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். பொதுமக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். இங்கே அவங்களுக்கு அடிப்படை தேவைகளை அப்பப்போ என்னால் முடிஞ்ச அளவு செஞ்சுருக்கேன். இதெல்லாம் எதுக்குன்னா திராவிட மாடல் ஆட்சி இங்கே வரணும். ஏன்னா தமிழகத்தில் இன்றைக்கி திராவிட நாயகன் நம்ம தளபதி அற்புதமான ஒரு ஆட்சி அங்கே செஞ்சுருக்காரு. அந்த ஆட்சி இங்கே தொடரணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் தொடர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இங்கே அந்த விடியல் பயணம், உரிமை தொகை இங்கே கூட கொடுக்குறாங்க. இங்கே ரெட் கார்டு 5 வருஷம் இருக்கணும், அந்த மாதிரிலாம் கண்டிஷன் தான் இருக்குது. அங்கே அந்த கண்டிஷன் கிடையாது. பெண்கள் ஏழ்மையாக இருந்தால் அவங்க கொடுத்துட்றாங்க. அது மாதிரி இங்கே இந்த திராவிட மாடல் ஆட்சி இங்கேயும் இந்த மக்கள்லாம் பயன்பெறணும். இன்னும் பல திட்டங்கள் அங்கே இருக்கிற அத்தனை திட்டங்கள் இங்கே வரணும். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட இடங்களில் திமுக வேட்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் உப்பளம் தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் திமுக மாநில துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் தாம் செய்த வளர்ச்சிப் பணிகளை பட்டியலிட்டும் துண்டு பிரசுரம் வழங்கியும் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். பொதுமக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். இங்கே அவங்களுக்கு அடிப்படை தேவைகளை அப்பப்போ என்னால் முடிஞ்ச அளவு செஞ்சுருக்கேன். இதெல்லாம் எதுக்குன்னா திராவிட மாடல் ஆட்சி இங்கே வரணும். ஏன்னா தமிழகத்தில் இன்றைக்கி திராவிட நாயகன் நம்ம தளபதி அற்புதமான ஒரு ஆட்சி அங்கே செஞ்சுருக்காரு. அந்த ஆட்சி இங்கே தொடரணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் தொடர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இங்கே அந்த விடியல் பயணம், உரிமை தொகை இங்கே கூட கொடுக்குறாங்க. இங்கே ரெட் கார்டு 5 வருஷம் இருக்கணும், அந்த மாதிரிலாம் கண்டிஷன் தான் இருக்குது. அங்கே அந்த கண்டிஷன் கிடையாது. பெண்கள் ஏழ்மையாக இருந்தால் அவங்க கொடுத்துட்றாங்க. அது மாதிரி இங்கே இந்த திராவிட மாடல் ஆட்சி இங்கேயும் இந்த மக்கள்லாம் பயன்பெறணும். இன்னும் பல திட்டங்கள் அங்கே இருக்கிற அத்தனை திட்டங்கள் இங்கே வரணும்.